ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 11 அத்தியாயம் 4 யோகத்தின் நோக்கம். பகவத்கீதையில் மாம் என்ற சமஸ்கிருத சொல் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிறது. என்னிடத்தில் என்று அந்த வார்த்தைக்கு பொருள். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் என்னிடத்தில் என்று கூறுகிறார். நமது இஷ்டம் போல இதை வேறு வழியில் கூறக்கூடாது. ஒரு கோப்பை தண்ணீர் எனக்கு கொண்டு வா என்று நான் கூறும்போது இதன் அர்த்தம் தண்ணீர் கேட்ட நான் ஒரு நபர், வேறு யாருக்கும் அல்லாமல் என்னிடத்தில் தண்ணீரை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுவே சரியானது. என்னிடத்தில் என்று கிருஷ்ணர் கூறும்போது அது கிருஷ்ணரிடத்தில் என்று பொருளாகும். என்னிடத்தில் என்பது வேறு ஏதோ ஒன்று என்று சில தத்துவவாதிகள் இன்றும் தவறாக திரித்து கூறுகிறார்கள். இலக்கண ரீதியாக கூட இது தவறாகும். கிருஷ்ணரிடம் அன்பை வளர்த்து கொண்டவர் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் ஆவார். காதலியுடன் அன்புள்ளவர் எப்பொழுதும் காதலியையே நினைத்து கொண்டு இருப்பார். அது காதல் உணர்வு. இது இயற்கையே. திருமணமான பின்னும் ஒரு பெண் வேறொரு ஆணுடன் தொடர்பு கொண்டிருந்தால் தனது கணவனிடம் மிகவும் கவனமாக காரியங்களை கவனிப்பதாக வெளிக்காட்டிக் கொள்வாள். ஆனால் அவள் எப்பொழுதும் தனது காதலனையே நினைத்து கொண்டு இருப்பாள். எப்போது நான் எனது காதலனை சந்திப்பது என்று. இது ஒரு உதாரணம். ஒருவரை நாம் நேசித்தால் போலியான நமது காரியத்தில் கூட எப்பொழுதும் அவரை நினைக்க முடிகிறது. பௌதீகமாக இது முடியும் போது ஏன் ஆன்மீகத்தில் முடியாது? அதுவே பகவத்கீதையின் முழு போதனையாகும். பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு சத்திரியன் என்றபடியால் நீ போரிட வேண்டும். போர்க்களத்தில் இருந்து நீ பின்வாங்க கூடாது. இது உனது கடமை. தற்போது நடைமுறையான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதாவது உங்கள் நாட்டில் இராணுவ ஆள்சேர்ப்பு நிர்வாகத்தினர் மாணவர்களை இராணுவத்தில் சேர அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சத்திரியர்களாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. சத்திரியர்கள் என்றால் போர் வீரர்கள். அவர்களுக்கு உழைப்பாளியாகவே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஆகவே வர்ண ஆசிரம தர்மம் மிகவும் விஞ்ஞான பூர்வமானதாகும். மக்களில் ஒரு பிரிவினருக்கு பிராமணராக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். தேவையான அறிவு உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்ந்த தத்துவ விஞ்ஞானத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். பிராமணர்களை விட குறைவான அறிவு உள்ளவர்களுக்கு போர் பயிற்சி அளிக்க வேண்டும். போர் வீரர்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் நமக்கு அனைத்துமே தேவைப்படுகிறது. எல்லோருமே போர் வீரர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் சாதாரண உழைப்பாளிகளை வியட்நாமுக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் தேவையில்லாமல் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். விஞ்ஞான முன்னேற்றத்தில் கம்பம் அடித்துக் கொள்ளும் எந்த தேசமும் சமூகத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது தெரியாமல் முட்டாள்களின் சமூகமாகவே காணப்படுகிறது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என 4 பிரிவுகளை கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். இது இயற்கையானது. சிலர் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி மனதை செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிராமணர்கள். ஆன்மீகத்தில் அக்கறை உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் இப்போது பயிற்சி கொடுக்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் அவர்கள் இராணுவத்திற்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்படுகிறார்கள். சில மாணவர்களுக்கு உயர்ந்த விஞ்ஞானத்தை பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற அறிவு இந்த முட்டாள்களுக்கு இல்லை. பக்குவம் அடைந்து வரும்போது ஏன் அவனை அழிவை நோக்கி தள்ள வேண்டும்? பிராமண தன்மை உள்ள இத்தகைய அறிவாளிகள் பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு செல்லாதபடி தடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மாமிசம் சாப்பிடுவது இல்லை, தவறாக உடலுறவு கொள்வதில்லை. சமூகத்தில் மிகவும் புனிதம் அடைந்தவர்களாகவும் உயர்ந்த அறிவாளிகளுமான அவர்கள் முழு பிராமணர்களாக பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு பிராமணன் இருந்தால் இப்பொழுது முழு குடும்பமும் முழு சமூகமும் ஆரோக்கியம் உள்ளதாக மாறும். ஆனால் தற்போது எப்படி பிராமணனாக அல்லது சத்திரியனாக பயிற்சி கொடுப்பது என்பதில் அவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். வைசியர் மற்றும் சூத்திரர் வேலைக்கு நல்ல பயிற்சிகள் உள்ளது. யாராவது ஒருவர் வியாபாரியாக மாற விரும்பினால் அநேக கல்லூரிகள், தொழில்நுட்ப கூடங்கள் உள்ளன. இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் ஏன் ஒவ்வொருவரும் தொழில்நுட்பத்திற்குள்ளேயே இழுத்துச் செல்லப்பட வேண்டும்? உங்கள் உடம்பில் சரியான பராமரிப்பிற்கு தலை, கைகள், வயிறு மற்றும் கால்கள் தேவைப்படுகிறது. உடம்பில் உள்ள இந்த அத்தனை பாகங்களும் தேவைப்படுகிறது. எங்களுக்கு தலை தேவையில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது முட்டாள்தனம். நமக்கு
அனைத்துமே தேவைப்படுகிறது. தரை இல்லாமல் ஒரு உடல் இருந்தால் அது பிணம்தான். உடலின் அறிவுள்ள பாகமாக தரை கருதப்படுகிறது. அதே போல சமூகத்தில் பிராமணன் இல்லை என்றால், ஆன்மீக மனிதன் இல்லை என்றால் அது இறந்த சமூகமே. அதனால் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நடத்தைக்கும் தன்மைக்கும் ஏற்ப 4 வகையான சமூகத்தை நான் உண்டு பண்ணினேன். பகவத்கீதை 4:13. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.